عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل عين باكية يوم القيامة إلا عين غلت عن محارم الله وعين سهرت في سبيل الله وعين خرج منها مثل رأس الذباب من خشية الله. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்குரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளிலே, செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வம் நமக்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக, நல்ல பழக்கங்களை உருவாக்கி தருவதற்காக, நல்ல குணங்களை போதிப்பதற்காக வந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு வழங்கப்பட்ட செல்வங்களிலே மிக உயர்ந்த செல்வம். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த செல்வம் நமக்கு வழங்கப்படவில்லை என்று சொன்னால், நமக்கு நேர்வழி காட்டுவதற்கு, நம்முடைய குணங்களை பண்படுத்துவதற்கு, உண்மையான மனிதர்களாக நம்மை மாற்றுவதற்கு, சொர்க்கத்தின் பாதையிலே நம்மை நடத்தாட்டுவதற்கு வேறு எந்த ஒரு ஜீவனும் நமக்கு மத்தியிலே இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அத்தகைய உயர்ந்த ஒரு அருட்கொடையை நமக்கு அல்லாஹ் வழங்கி, அந்த உயர்ந்த அருட்கொடையை நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிற போது அல்லாஹ் சொல்கிறான்: வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகில மக்கள் அனைவருக்கும் உயர்ந்த ஒரு அருட்கொடையாக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்லாமல் திரும்பவும் அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிற போது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு மத்தியிலே ஒரு ரசூல் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார்கள். அசீசுன் அலைஹி மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோவினைகள், துன்பங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. உங்களின் மீது நல்ல பழக்கங்களை, நேரான பாதையை உருவாக்க வேண்டும் என்ற பேராசையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஹரீசுன் அலைக்கும் மா அனித்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இன்னும் அவர்கள் ரொம்ப பிரியமானவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். உலகத்திலே நாம் நம்முடைய பெற்றோர்களை பற்றி நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பற்றி நினைக்கிறோம், நம்முடைய மற்ற குடும்பத்தினரை பற்றி நினைக்கிறோம். இவர்களெல்லாம் நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் என்று நினைக்கிறோம். உண்மைதான், பிரியமானவர்கள் தான், உண்மையான அன்புடையவர்கள் தான். ஆனால் அந்த அன்பை சோதிக்கக்கூடிய சில நேரங்கள் வருகிற போது அதிலே ஃபெயிலாகி விடுவதை பார்க்கிறோம். யாரை நாம் ரொம்ப அன்பானவர்கள் என்று நினைக்கிறோமோ அதே அன்புக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சில கட்டங்கள் வருகிற போது
அந்த அன்பு பொய்யாகி விடுவதை நாம் சில நேரங்களிலே பார்க்கிறோம். உதாரணத்திற்கு பார்க்கிறோம், ஒரு சில பெற்றோர்கள் வயதான காலத்திலே, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், படுத்த படுக்கையாக உடல் நலம் சரியில்லாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலே பிள்ளைகளாகி அவர்கள் ஒரு 2 மாதம் பார்ப்பார்கள், அல்லது 2 வருடம் பார்ப்பார்கள், அல்லது சில வருடங்கள் பார்ப்பார்கள். அதற்கு மேல் ஒரு கட்டத்தை தாண்டுகிற போது அந்த பெற்றோர்களின் மீதே அவர்களை அறியாமலே ஒரு எரிச்சல் உண்டாகுவதை பார்க்கிறோம். இவர் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கிடக்க போறாரோ தெரியலையே, சீக்கிரம் போய் சேர்ந்துட்டா நல்லதில்லவா என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்டம் அந்த பெற்றோர்களுக்கு வருவதை பார்க்கிறோம். இது அன்பினுடைய எல்லையா? இது உண்மையான அன்பா? சரி, இதாவது ஒரு வகையிலே இவர்கள் வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படுகிறார்கள் என்ற வகையிலே இவர்கள் இந்த சமயத்தை பார்க்கலாம். ஆனால் சில நேரங்களை பாருங்கள், ஒரு மனிதருக்கு 2-3 பிள்ளைகள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் சில நேரங்களிலே ஒருவருக்கு அன்பு அதிகமானதின் காரணத்தினால் சில பிள்ளைகளுக்கு கூடுதலான செல்வங்களை அந்த பெற்றோர்கள் கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்னொரு மகன் என்ன செய்கிறார்? பரம விரோதியாக நினைத்து அந்த தந்தை என்ன செய்கிறார்? புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார். உலகத்திலே அழிய போகின்ற சாதாரண ஒரு செல்வம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி அந்த தந்தையை என்ன செய்கிறார்? பரம விரோதியாக நினைத்து அவரை புறக்கணிக்கிறார், வெறுக்கிறார். கண்ணிலே முழிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார், மரணத்திற்கு கூட வரமாட்டேன் என்று சொல்கிறார். இதெல்லாம் உலகத்திலே நடக்கிறதா இல்லையா? இது அன்பின் அடையாளமா? கண்ணியமானவர்களே, உலக விஷயத்திலே அன்பு வைப்பதை மட்டும்தான் நாம் அன்பு என்று நினைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளின் மீது அன்பு வைக்கிறார்கள் பெற்றோர்கள் என்று பார்க்கிற போது அதற்கான அடையாளங்களாக நாம் எதை பார்க்கிறோம்? ஸ்கூலுக்கு போகும்போது, வேறு ஏதாவது ஒரு விளையாட்டுக்காக போகும்போது எந்த அளவில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறார், இதைத்தான் பார்க்கிறார்கள். என்னுடைய தந்தை நிறைய பாக்கெட் மணி கொடுக்கிறார், என்னைய கஷ்டப்படாமல் வைக்கிறார். ஆனால் அதே சமயத்திலே எதை கொடுத்தால் அந்த பிள்ளை வீணாகுவானோ அதையெல்லாம் அந்த பெற்றோர்கள் கவனத்திலே கொள்வதில்லை. மாறாக என்ன செய்கிறார்கள்? பிரியம் என்ற அழுத்தத்திலே எதை எதை செய்யக்கூடாதோ அதையெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்திலே செய்கிறார்கள். அந்த பிரியமே இவர்களுக்கு என்ன ஆகிவிடுகிறது என்று சொன்னால், இவர்களுடைய வாழ்க்கையை மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிவிடக்கூடிய அளவுக்கு அபாய கட்டத்திலே கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. அன்பு என்ற பெயரிலே ஆபத்திலே தள்ளக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது இது அன்பினுடைய லட்சணமா? இது அன்பினுடைய அடையாளமா? நிச்சயமாக இதெல்லாம் அன்பு கிடையாது. உண்மையான அன்பு என்பது எது தெரியுமா? உண்மையான அன்பு எதுவென்று சொன்னால், கபருடைய நெருக்கடியை விட்டும் காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, கபருடைய வெறிச்சியை விட்டும் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை, நாளை மஹ்ஷரிலே நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நிலை. இதுதான் அன்பின் எல்லை. நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் மத்தியிலே 1000 உறவுகள் இருக்கலாம், அன்பு, பிணைப்பு, பாசம் இருக்கலாம். ஆனால் உண்மையான பாசத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் நம்முடைய பெற்றோர்கள் இறந்து போய்விட்டால் அதோடு நம்முடைய தொடர்பு முடிந்து விடுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், நம்முடைய அன்பு நம்முடைய பெற்றோர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, பிள்ளைகளின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, சொத்து சுகங்களின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட, இந்த உலகத்திலே என்னென்ன பொருட்கள் நமக்கு நேசத்திற்குரியவையாக இருக்கின்றனவோ அவை அனைத்தின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட என் மீது எப்பொழுது அன்பு அதிகமாகுமோ அவர்தான் உண்மையான மூமின் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த பொருட்களோ, இந்த பெற்றோர்களோ, இந்த பிள்ளைகளோ நாளை மறுமையிலே நம்மை காப்பாற்ற மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தொடர்பு எந்த அளவிற்கு ஊடுருவக்கூடிய உண்மையான அன்பு என்று சொன்னால், அல்லாஹு தஆலா கபூரிலே நாம் வைக்கப்பட்ட உடனே நம்மிடத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், மர் ரப்புக, உன்னுடைய இரட்சகன் யார்? ஒமா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? ஒமா கிபிலத்துக்க, உன்னுடைய கிபிலா எது? ஒமன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை காட்டப்பட்டு இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும். அந்த நேரத்திலே எத்தனை பதில் சொன்னாலும் சரி, பதிலை மனனம் செய்து வைத்திருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை உண்மையான முறையிலே நாம் உள்ளத்திலே வைத்திருந்தால்தான்,
அவர்கள் காட்டிய வழிமுறைப்படி நாம் நடந்திருந்தால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் நமக்கு முன்பாக காட்டப்படுகிற போது வஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவோம். இவர்கள் என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்காக அனுப்பப்பட்ட எங்களுடைய நேசர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடையாளம் நமக்கு தெரியும். இல்லை என்று சொன்னால் எத்தனை முறை அவர்களுடைய அங்க அடையாளங்களை நாம் நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நாம் மனனம் செய்து வைத்திருந்தாலும் சரி, நிச்சயமாக அதற்கான பதில் நமக்கு தெரியாது. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை காட்டுகின்ற போது உண்மையான நல்லடியாராக இருந்தால் அவருக்கு அந்த முகம் காட்டப்படும், அந்த முகம் தெரியும். இல்லை என்று சொன்னால் அந்த முகத்துக்கும் இந்த மனிதருடைய பார்வைக்கும் மத்தியிலே திரை போடப்படும், அந்த காட்சி அவருக்கு தெரியாது. இந்த நேரத்தில் அவர் சொல்லுவார், கை சேதமே, எனக்கு முன்பாக யாரும் தெரியவில்லையே, இவர் யார் என்று தெரியவில்லையே என்று சொல்லுவார். கபருக்குள்ளும் நம்முடைய அதாவது தொடர்பு இருக்கிறது பாருங்கள். நமக்கும் நம்முடைய நபிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய அந்த உறவு, தொடர்பு, அன்பு, முஹப்பத் இருக்கிறதே, நாம் கபருக்கு போனாலும் முடிந்து விடுவதில்லை. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மரணமும் உங்களுக்கு ஹைராகவே இருக்கும் என்று சொன்னார்கள். என்னுடைய ஹயாத்தும் என்னுடைய மௌத்தும் உங்களுக்கு ரஹமத்தாகவே இருக்கும், ஹைராகவே இருக்கும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் வாழ்வது என்பது எங்களுக்கு ஹைர், ஆனால் தாங்கள் எங்களை விட்டு பிரிந்து விடுவது என்பது எப்படி எங்களுக்கு ஹைராக இருக்கும் என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இறந்து போய்விட்டால், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டால், உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அதாவது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எடுத்து காட்டப்படுகின்ற அந்த நேரத்திலே உங்களுடைய செயல்களில் நன்மைகள் இருந்தால் நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆனால் உங்களுடைய செயல்களிலே தீமைகள் இருந்தால் அதை பார்த்து நான் கவலைப்படுகிறேன், உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கபருக்குள்ளும் நம்முடைய தொடர்பு இருக்கிறது. நம்முடைய நல்ல செயல்கள், தீய செயல்கள் அவர்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றன. எந்த அளவிற்கு இணக்கம், எந்த அளவிற்கு தொடர்பு. கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவினுடைய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஃபுர்சத், ஒரு துஆவினுடைய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த துஆ மறுக்கவே படுவதில்லை, கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் அந்த துஆவை கேட்டு முடித்து விட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய கூட்டத்தாரை அழிப்பாயாக என்று சொன்னார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நபியும் அவரவர்களுடைய துஆவை கேட்டு முடித்து விட்டார்கள். ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அந்த ஒரு துஆ, வாய்ப்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே, அதை நாளை மறுமைக்காக நான் ஒத்தி வைத்திருக்கிறேன், அதை ஒதுக்கி வைத்திருக்கிறேன். காரணம், என்னுடைய உம்மத்திலே பெரும்பாவங்கள் செய்தவர்களுக்காக வேண்டி, பாவ மன்னிப்பு தேடுவதற்காக வேண்டி, ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி அந்த துஆவை நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, நாளை மறுமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு ஆத்மாவும் எப்படி இருக்கும் என்றால், அந்த நாளையிலே யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள். யா நஃப்சி என்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் இருக்கும். யா நஃப்சி, என்னுடைய நிலை என்னாகுமோ. யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள். எல்லோரும் அவரவர்களுடைய சூழ்நிலைகளை நினைத்துக் கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒவ்வொரு மனிதனும் அந்த நாளையில் ஒவ்வொருவனும் என்ன செய்வான்? தன்னுடைய பெற்றோர்களை விட்டு ஓடுவான், மனைவிமார்களை விட்டு ஓடுவான், பிள்ளைகளை விட்டு ஓடுவான். ஒவ்வொருவரும் அவரவருடைய சூழ்நிலையை, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. ஒவ்வொருவருக்கும் அங்கே ஒரு அலுவல் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். அந்த நாளையிலே நம்முடைய நிலை என்ன ஆகுமோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு குரல் மட்டும் கேட்கும், யா உம்மத்தி, யா உம்மத்தி, என் சமூகமே, என்னுடைய கூட்டத்தாரே என்ற ஒரே ஒரு குரல் கேட்கும். அது யாருடைய குரல் தெரியுமா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குரல். இந்த வார்த்தை, இந்த தன்மை, இந்த சொல் நமக்கு எதை காட்டுகிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய இலக்கணமாக தெரிகிறது, அடையாளமாக தெரிகிறது. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில மக்களின் மீது அருட்கொடையாக உம்மை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அந்த நபி
மூமின்களின் மீது இரக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், அந்த மூமின்கள் மீது பிரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக ரஹ்மத்துக்கு வேண்டி துஆ செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா வர்ஹம்ஹா, யா அல்லாஹ் ஆயிஷாவை மன்னித்து விடுவாயாக, ஆயிஷாவின் மீது ரஹ்மத் செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த துஆவின் காரணத்தினால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த துஆவை கேட்டுவிட்டு சிரித்தார்கள். எந்த அளவிற்கு சிரித்தார்கள் என்றால் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அவர்களுடைய தலை அவர்களுடைய மடியில் போய்பட்டது. அந்த அளவிற்கு கவிழ்ந்து விழுந்து சிரித்தார்கள். அன்னை ஆயிஷாவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷா, ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுகிறாய் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆ என்ன சாதாரண துஆவா? உங்களுடைய இந்த துஆ சாதாரண துஆவா? கிடைப்பதற்கு அரிய ஒரு அற்புத பொக்கிஷம். இத்தகைய துஆவை எனக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தானே, இதற்காக நான் சந்தோஷப்படாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தையை பாருங்கள். அதனால் தான் சொல்லுகிறோம், சுயநலம் என்ற ஒரு அணுவளவு நிலையும் நபியிடத்திலே இருக்கவில்லை. பொதுநல சிந்தனையோடு மட்டும்தான் இந்த உலகத்திலே நபி வாழ்ந்திருக்கிறார்கள். நபி ஏந்திய எந்த கரத்திலும் யா அல்லாஹ் என் குடும்பத்துக்கு இப்படி கொடு என்று கேட்டதில்லை. அதை புரிந்து கொள்ளணும். என்னுடைய குடும்பத்திற்கு இதை கொடு, இதை கொடு, இதை கேட்டதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏந்திய கரங்கள் எல்லாம் இந்த உம்மத்துக்காக மட்டும்தான் இருந்தன. அதுதான் பிரியத்தின் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, உனக்காக நான் கேட்ட இந்த ஒரு துஆ, உனக்காக நான் கேட்ட இந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா வர்ஹம்ஹா என்று கேட்டேனே, இந்த துஆவை என்னுடைய உம்மத்துக்காக ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும். ஆயிஷா, உனக்காக இப்பொழுது மட்டும் நான் கேட்டேன், என்னுடைய உம்மத்துக்காக ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாலும் நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். என்றால் இந்த உம்மத்தின் மீது நபி கொண்டிருந்த அன்பை பாருங்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை ஓதி காட்டினார்கள். என்ன வசனம் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பி என்னுடைய இரட்சகனே, இன்னஹுன்ன இந்த சிலைகள், அضللن كثيرا من الناس மனிதர்களில் அதிகமானவர்களை வழிகெடுத்து விட்டன. ஃபமன் தபிஅனி அந்த வழிகேட்டை விட்டும் அப்புறப்பட்டு யார் என்னை பின்பற்றினார்களோ, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள், வமன் அஸானி யார் எனக்கு மாறு செய்தார்களோ, ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம் நீதான் மன்னிக்க கூடியவன், நீதான் இரக்கமுள்ளவன், அவர்களை நீ பார்த்துக்கொள். நீ மன்னிப்பதாக இருந்தால் மன்னிக்கலாம், நீ அவர்கள் மீது இரக்கப்படுவதாக இருந்தால் இரக்கப்படலாம், அப்படி மன்னிக்கவில்லை என்றால் உன் பொறுப்பு என்று சொல்கிறார்கள். இந்த வசனத்தையும் நபி ஓதுகிறார்கள். அதன் பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை ஓதுகிறார்கள், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். யா அல்லாஹ், இன் துஅذிபுஹும் என்னுடைய கூட்டத்தாராகிய இவர்களை நீ தண்டித்தால், வேதனை கொடுத்தால், ஃபஇன்னஹும் இபாதுக் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், நீ என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். வ இன் தக்ஃபிர் லஹும் அவர்களை நீ மன்னித்து விட்டால், ஃபஇன்னக நிச்சயமாக நீ அன்தல் அஸீஸுல் ஹக்கீம் நிச்சயமாக நீ மட்டும்தான் கண்ணியமானவன், மகத்தானவன், ஞானமுள்ளவன். யாரை எப்படி எப்படி என்ன நடத்தணும், என்ன வேதனை கொடுக்கணும், எப்படி நடத்தணுங்கிற விஷயமெல்லாம் உனக்கு மட்டுமே தெரியும் என்று இந்த வசனத்தை ஓதிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். யா உம்மத்தி, யா உம்மத்தி என்று அழுதார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், சென்று வரப்புக்க ஆலம் அவர்களுடைய அழுகையை பற்றி அல்லாஹ்வுக்கு நன்றாக தெரியும், இருந்தாலும் என்னுடைய நபியை நான் கேட்கணும், நான் விசாரிக்கணும், அவர்களுடைய அன்பினுடைய அடையாளத்தை நான் காட்டணும், அவர்களிடத்திலே கேளுங்கள். ஃபஸல்ஹு மா யுபிக்கீக், முஹம்மதே ஏன் அழுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று கேட்டு வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், நபியிடத்திலே கேட்டார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மா யுபிக்கீக் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு வசனங்களையும் ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள்,
அவர்களெல்லாம் அவர்களுடைய உம்மத்தை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். என் உம்மத்தினுடைய நிலை என்னாகுமோ என்று நான் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து நபியினுடைய பதிலை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதிலை கேட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதிடத்திலே திரும்ப செல்லுங்கள். ஃபகுல், அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்னா சனுர்லீக ஃபீ உம்மதிக வலா நசூஉக, இன்னா சனுர்லீக ஃபீ உம்மதிக வலா நசூஉக. முஹம்மதே, உங்களுடைய உம்மத்தின் விஷயத்தில் உங்களை நாம் பொருந்திக் கொண்டோம். என்ன முயற்சி பண்ணணுமோ, எப்படி இருக்கணுமோ அதெல்லாம் நீங்க பரிபூர்ணமா செஞ்சிட்டீங்க. உங்களை நாம் பொருந்திக் கொண்டோம். அவர்கள் விஷயத்திலே வலா நசூஉக், உங்களை ஒருபோதும் நோவினைப்படுத்த மாட்டோம் என்று முஹம்மதிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே வருகிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட ஹதீஸ்களை வைத்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அன்பு, பாசம் முழுமையாக இந்த உம்மத்தின் மீது இருந்தது. ஆனால் நம்முடைய நேசம் எந்த அளவிற்கு இருக்கிறது? நாம் நபியின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அன்பின் அடையாளம் என்ன? அமல் செய்வது, நபியை போன்று வாழ்ந்து காட்டுவது, நபியினுடைய சுன்னத்தை பின்பற்றுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய